வெல்கம் பேக் டு மை சேனல். பாடி மைண்டு எல்லாமே பேக் டு ஃபார்ம் வரதுக்காக எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து ரெக்கவரி ஆகுறது அப்படின்ற மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் செகண்ட் டெலிவரி அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க அந்த டாட்லரையும் மேனேஜ் பண்ணணும், அந்த நியூ பார்னையும் மேனேஜ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிட்டேருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. ஆனால் எவ்ரி பெயின் இஸ் வர்த் இட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் பார்க்குறப்போ. ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரொட்டீன் தான். மார்னிங் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் வெந்தயம் வந்து நான் சாப்பிடுவேன். ஏன்னா அது நிறையா வந்து மில்க் சப்ளைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே சீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் ஓமம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி தான் இது, இந்த கஷாயம் மாதிரி இருக்கிறது. அதையும் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் வந்து குடிச்சு முடிச்சுடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம டீ காஃபி எதுனா குடிக்கணும் அப்படின்னா நான் வந்து குடிச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் மார்னிங் டைமில் டீ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த கெஃபைன் ஐட்டமே அவாய்ட் பண்ணுறோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஒரு 8 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி சத்து மாவு கூழ் எதுனா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது வந்து சாப்பிட்டு இதில் வந்து மில்லட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து நிறையா போட்டு பவுடர் பண்ணி கொஞ்சம் ஜாகரி சேர்த்து பால் ஊற்றி வந்து கிண்டி வச்சு அதை வந்து நான் குடிச்சுப்பேன். மோஸ்ட்லி இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் எதுவுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக சாப்பிடாமல் கொஞ்சம் மாய்ஸ்டாக லிக்விடியாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மில்க் சப்ளை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான மீல் பிளேட் வந்து சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக மட்டன், நாட்டுக்கோழி அதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் வந்து நம்ம மட்டன், சிக்கன்லாம் வந்து சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடேரியன்லேயே நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து நிறையா சாப்பிட்டுட்டோன்னா அதுவுமே நல்லது தான். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா செல்ஃப் கேர், அதாவது பாடி கேரு. எப்படியெல்லாம் வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டமில் நம்ம பாடி நம்ம கேர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த எபிசிடோமி, நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் ஸ்டிச்சஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கான கேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஆயில் வந்து வீட்டிலே வந்து காய்ச்சிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அந்த மாதிரி கோகோனட் ஆயில் எல்லாத்தையும் வந்து 100 ml மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து விளக்கெண்ணெய்லாம் வந்து ரொம்ப பாடி கூல் ஆகும். அதனால கோல்டெல்லாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 10 பல் போல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகா, அந்த காம்பெல்லாம் வந்து பிச்சிடக்கூடாது, அப்படியே வந்து ஃபுல் காஞ்ச மிளகாவை அப்படியே வந்து போட்டுடணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதெல்லாம் பிக்காமல் அப்படியே வந்து போட்டுட்டு நல்லா இந்தளவுக்கு அந்த பூண்டெல்லாம் நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளோட ஹேர் அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பெல்லிலாம் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும்ல, அது திரும்ப சுருங்குறப்போ கொஞ்சம் பிளாக்கிஷாக ஆன மாதிரி இருக்கும் நம்மளோட ஸ்கின்னே வந்து. அப்புறம் ஸ்கின் மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஹெட் மசாஜ் வந்து பண்ணிக்கலாம், நம்மளே கூட பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவெல்லாம் தலையை நான் தொட விட்டதே கிடையாது. இதுதான் நல்லா சாக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்ருந்தாங்க. அப்புறம் இதே ஆயிலை ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes மட்டும் வச்சுருந்தாலே போதும். ஏன்னா அதில் ஆயில் வந்து அந்த விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய்லாம் நம்ம ரொம்ப சேர்த்துக்கணும். விளக்கெண்ணெய் வந்து கூலிங்கு, வேப்பெண்ணெய் வந்து ஹீட்டு, அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிக்சர் ஆஃப் ஆயில் வந்து நம்ம ஊற்றுறது. அதுக்காக ரொம்ப நேரமும் வச்சுக்கக்கூடாது. ஒரு 15 minutes அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஜினல் டெலிவரியை விட கொடுமையான விஷயம் அந்த ஸ்டிச்சஸ் தான். அது ஆறவே ஆறாது, கொஞ்சம் டைமும் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 weeks ஆச்சும் ஆகும். அது வந்து கொஞ்சம் நேச்சுரலாக சீக்கிரமாக க்யூர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் புளிய மரத்தில் இருக்குல்ல அந்த இலையும் வேப்ப இலையும் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், நேச்சுரலான ஆன்டிசெப்டிக்கு, அதனால் அதையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னா கலரே வந்து இந்த மாதிரி ஆயிடும் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா. இதை வந்து நம்ம அப்படியே கூட நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைலூட் பண்ணி இந்த தண்ணியில் நம்ம குளிக்கவும் செஞ்சுக்கலாம். அண்ட் ஸ்டிச்சஸ் இருக்க பிளேஸில் ஒவ்வொரு வாட்டியும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணி வச்சு வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஸ்டிச்சஸ் வந்து க்யூர் ஆகும். அது போக நம்ம மெடிசனும் யூஸ் பண்ணணும், அது வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்டு குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா சிம்பிளான ஒரு செல்ஃப் கேர் மாய்ஸ்சரைசர் அண்டு லிப் பாம் அதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணணும். இவ்வளோ மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படி தூக்கம் வரும். ஆனால் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
அது ஏன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தூங்கிட்டோம் அப்படின்னா சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த ஸ்டிச்சஸ் க்யூர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெட்டாடைன் சொல்யூஷன் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து இந்த சொல்யூஷனை கலந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயின்மெண்ட் தான் டாக்டர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். டெய்லியும் வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஸ்டிச்சஸ் வந்து க்யூர் ஆகும். இருந்தாலும் நம்மளோட பாட்டி வைத்தியம், வீட்டு வைத்தியம் மாதிரி அதையும் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வேப்பிலை, புளியலை, மஞ்சள் தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியல, கிடைக்கல அப்படின்னா இந்த ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி ரெக்கவர் ஆகிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நமக்கு பார்த்தோம். 3rd வந்து நம்மளால் பேபி வந்து இம்பேக்ட் ஆகக்கூடாது பார்த்திங்களா, அதுக்கான கேர் தான் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. நல்லா வந்து மீல்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வெத்தலை எடுத்துகிட்டு அதில் வந்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அது வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிச்சு வச்சுட்டு அது வந்து லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணோம் அப்படின்னா அது வந்து பொரிஞ்ச மாதிரி ஆகும். அதை வந்து இந்த வெத்தலையில் வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பேபிக்கு வந்து கேஸ் ப்ராப்ளமே இருக்காது அப்படின்றதுக்காக வந்து இதை வந்து நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. கண்டிப்பாக லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா டெய்லியுமே வந்து இதை சாப்பிட்ணும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பேபிக்கு நல்லதுன்னு சொன்னால் சாப்பிட்டு தானே ஆகணும், அதனால் கஷ்டப்பட்டு சாப்பிட்ருங்க. அது போக நமக்குமே வந்து டைஜஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேகியம் இருக்கும், இப்போ கடையில் எல்லாம் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் வந்து விற்கிது. பிரசவ நடக்காய லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இது வந்து என்னோடய 2nd பாட்டில். இது பார்த்திங்கன்னா டெய்லியும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதிலே வந்து எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இதுவுமே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கெலாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க அதில். அது போக டைஜஷனும் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். டெய்லியும் இந்த அளவுக்கு வந்து மீலுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்சர்ன் பார்த்திங்கன்னா இந்த டம்மி தான். கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் வந்து டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஹிப் பெல்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மில்க் சப்ளை தான். யாரை பார்த்தாலும் பால் நல்லா வருதா, பால் பத்துதா பிள்ளைக்கு, பிள்ளை அழுகாமல் இருக்கா அப்படின்றதான் கேட்பாங்க. நம்மளை பார்க்க வராங்களோ இல்லையோ இந்த கேள்வியெலாம் நல்லா கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பூண்டு வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பூண்டை வந்து பாலில் வேக வச்சு கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால நான் வந்து சும்மா வந்து கீழே வந்து லைட்டாக அந்த பூண்டெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு கருப்பட்டி வெல்லம் வச்சு சாப்பிட்ருவேன். இது நல்லா சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா சாஃப்ட் ஆயிருமா, பூண்டு வெந்துட்டு அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் இதையும் வந்து கண்டிப்பாக டெய்லியும் விடாமல் வந்து சாப்பிட்ருவோம். ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 3 o'clock போல் வந்து அதை சாப்பிட்டுக்கிறது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக் வந்து ஓட்ஸ் வந்து நல்ல மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு 2 to 3 tablespoon ஓட்ஸ் போட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்தாங்கல்ல இந்த பிஹெச்லலாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர், அப்போல்லாம் நான் யூஸே பண்ணல ப்ரெக்னென்சி அப்போது. அதை வந்து இப்போ தான் வந்து பேபிக்காக நம்ம சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்றதுக்காக அதை வந்து இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதுலேருந்து 1 tablespoon ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் பிடிக்கல. அதனால நான் வந்து கோகோ பவுடர் ஒரு இந்த மாதிரி பூஸ்ட் இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் அதையும் கொஞ்சம் கலந்துட்டு கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 hours வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஊறி இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது இல்லைனா ஓவர் நைட் ஓட்ஸ் மாதிரி நைட் செஞ்சுட்டு ஏர்லி மார்னிங் கூட வந்து சாப்பிட்லாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைமில் தான் வந்து சப்ளை வந்து கம்மியாகும். அதனால் அந்த டைமில் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் மேலே வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் நம்மளோட டீ காஃபிக்கு நமக்கு தேவைப்படும்ல, அதனால் அதையும் கொஞ்சம் வந்து கிரேவிங்ஸ்க்காக லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் ரஸ்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதனால் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்க்க வரவங்க வாங்கிட்டு வந்ததுனால அதே வந்து நான் லைட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நல்லா ஹெல்தி மீலாக எல்லா மீல் பிளேட்லேயுமே வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அண்ட் ஃபேட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கணும். அது நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கணும். அண்ட் மெயினாக வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். என்னென்ன சாப்பிட்றோமோ இல்லையோ நிறையா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். லிக்விட் ஃபுட்டை வந்து நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா மில்க் சப்ளை வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணி என்னோடய போஸ்ட்மார்ட்டம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட்ஸ் இருக்குது அண்ட் உங்கள் சஜஷன்ஸ் எதுனா இருந்தால் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.